بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن بالخير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. வீண் படைத்து மண் படைத்து மனிதர்கள் படைத்து மாணவியை எவர்களைத்து மாவரையை இறக்கி வைத்த மகாத்முறையான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சத்துட சீல் சார்ந்தவர் தேர்ந்த சர்தாரே ஆனந்த் என் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் போராட்டங்கள் மீதும் அவர்களை பின்புயர்ந்தவர்கள் பின்புயர்ந்து கொண்டிருப்பவர்கள் வறுமை நாள்வரை பின்புயர்ந்தவர்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலாத்தும் கருணையும் ஸலாத்தும் இறைவன் என்றென்றும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, என்கிற போதிலும் எந்த விதத்திலும் படைத்த இறைவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளும்படி, அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படி, அவனுடைய விளக்கங்களை தவிர்த்து கொள்ளும்படி முதற்கண் அடியாராகிய எனக்கும் அடுத்ததாக அடியார்களாகிய உங்களுக்கும் வசியத்தில் மட்டுக்கட்டளை அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு எண்ணி நடக்காத அருள்கொடைகளை தந்திருக்கிறார். அவற்றை ஒவ்வொன்றாக எண்ணியும் பார்க்க முடியாது. மனதால் கிரகித்து சிந்தித்து யோசித்து மட்டுப்படுத்தி பார்க்கவும் முடியாது. ஒன்றாக என்ன தொடங்கினால் எண்ணவும் முடியாது. கோடிக்கணக்கில் இருக்கும், பல கோடிக்கணக்கில் இருக்கும், பல லட்சம் கோடிக்கணக்கில் இருக்கும். இப்படி மட்டிக்கும் சொல்ல முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு அருட்கொடை, கோடான கோடி அருட்கொடைகள் இருக்கிறது. அதில் ஒன்றை ஒவ்வொன்றாக என்ன போராடும் எண்ணி முடிக்க முடியாது. அந்த ஒன்றை மட்டிட்டு பார்க்க போராடும் மட்டிட்டு சொல்ல முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். ஆக அன்பானவர்களே, இப்படி நிறைய பார்க்கலாம். அருள்கொடைகள் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மனிதராக படைத்ததே ஆகப்போகிறது. லகத் خلقنا الانسان في احسن تقويم. உலகத்தில் எத்தனை கோடான கோடி படைக்கப்பட்டிருக்கிறார். அத்தனை கோடான கோடி படைப்புகளிலும் மனிதன் அவன் சங்கையாக, அவன் மிக அழகாக. மனிதன் என்ற வரையறைக்கு வந்துவிட்டால் அவன் மேன்மையாக, கண்ணியமாக, சங்கையாக, மிக அழகாக. நாங்கள் வசிக்கின்ற பூக்கள் இருக்கிறது. அந்த பூக்களின் இனங்களே பல இனங்கள் இருக்கிறது. ரோஜா ஒரு மாதிரி, மல்லிகை பூ ஒரு மாதிரி, செம்பருத்தி பூ ஒரு மாதிரி, இப்படி ஒவ்வொரு பூக்கள். சில பூக்கள் பல 100 வருடங்களுக்கு பின்னால் தான் கொடுக்கும். அப்படியான பூக்களை பற்றி கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் அழகை பற்றி கூட பேசவில்லை. ஆனால் மனிதன் மிக அழகாக மனிதனாக நாம் படைக்கப்பட்டதே அல்லாஹ்வுடைய அருள்கொடையாக புரியாமல். அதற்கு அடுத்து அன்பானவர்களே,
மனிதராக படைத்திருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அப்படி கைவிட்டு விடவில்லை. மனிதர்களையும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார். எல்லாம் நாம் வல்லதியும் கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், மனிதர்களையும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அந்தஸ்துக்கு உயர்த்தியிருக்கிறார். அந்த ஈமான் கொண்டவர்களையும் இல்மு கொடுக்கப்பட்டவர்கள், மார்க்க அறிவு உள்ளவர்கள், மார்க்க ஞானம் உள்ளவர்கள், மார்க்கத்தை பற்றி தெரிந்தவர்கள், இஸ்லாத்தை பற்றி அறிந்தவர்கள், தொழுகை கடமை என்று உணர்ந்தவர்கள், இப்படி இஸ்லாமிய விழுமியங்களை படித்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், அவர்களை பல எப்படி தொட வேண்டும், சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி ஓத வேண்டும், அத்தஹியாத் எப்படி ஓத வேண்டும், இப்படியெல்லாம் மார்க்கத்தை அழகான தெளிவான முறை படித்து அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பலர் அதிகம் அன்பானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்கள் ஈமான் கொண்டவர்கள் சிறந்த உம்மத்கள், சிறந்தவர்கள். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். இந்த உலகத்துக்கு வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அவர்களை கடைசியாக மரணிக்கின்ற அந்த கடைசி மனிதன் வரைக்கும் உள்ள மக்களில் அன்பார்ந்தவர்களே யார் சிறந்தவர்கள் தெரியுமா? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் வந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த உம்மத்துடைய அந்த பணியை சுமந்தவர்கள். மறுமை நாள் வரைக்கும் ஒரு நபி வரமாட்டார். அந்த நபியுடைய ரிசாலத்தை, அந்த நபியுடைய இஸ்லாத்தை, அந்த நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, அந்த நபியுடைய அழகான வாரிசுகளை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை படைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்த நியமத்துகளை அடுக்கிக் கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த வாய்ப்பு, தந்திருக்கின்ற வாய்ப்பு, சில பேருக்கு அது கடந்த வாய்ப்பாக அரபிகள் அரபிகள் எதுக்காகவும் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் மீண்டும் திரும்ப வராதா என்று சொல்ற அளவுக்கு அரபிகள் அதுவே அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட்டு இந்த அளவுக்கு வாரியத்தை பற்றி அரபிகள் கவலைப்பட்டு இந்த அளவுக்கு அழுகிறார்கள். இந்த வாரியம் மீண்டும் திரும்பவும் கிடைக்காதா? அந்த வாரியத்தில் சாதிக்க வேண்டிய, அந்த வாரியத்தில் கொடியேற்றி பறக்க வேண்டிய, அந்த வாரியத்தில் தலை நிலத்தில் உயர்த்தி நடக்க வேண்டும். நான் அதை இழந்துவிட்டேன், அதை வீணாக கழித்து விட்டேனே. ஏனோ காரணத்திற்கு வீண் விளையாட்டுகள், கடுசலைகள், அந்நியர்களுடைய மதத்தை பின்பற்றுவது, அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவது, கலிமா சொல்லாதவர்களுடைய அந்த முன்மாதிரிகளை நமது முன்மாதிரிகள் எடுத்து நடப்பது எனது வாழ்நாள் கழித்து விட்டது, இந்த வாழ்நாள் கழித்து விட்டது, கலைத்து விட்டது என்று சொல்லி வாழ்க்கை நான் அதிகமாக கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தார். அரபிகள் மாத்திரமா தற்போதுள்ள வயோதிபர்கள் எத்தனை பேர் உள்ளத்தால் நினைத்திருப்போம். இப்ப மட்டும் நடந்த வாலிப மனம் இருந்தால், இப்ப மட்டும் இந்த சந்தர்ப்பத்தில், இந்த பொழுதுல நான் வாலிபனாக இருந்தால் அதை உறுத்தி இருக்க, கிளர்ச்சி இருக்க, நிறுத்தி இருக்க ஒரு காய்பரிச்சயம் இருந்தார். அவருக்கு போய் அப்பா அவருக்கு கவலை மட்டுமா தூக்கிய இருக்க வார வருடம் தூக்கி போட்டு சொலக்கி அடிச்சு கவலைப்படலையா? எத்தனை பேர் கவலைப்படுறாங்க? வாழ்க்கை வீணாக்கி விட்டேன். எத்தனை வாப்பாட வாய் வழியால பிள்ளைகள் கேட்டிருப்பாங்க, இந்த வாலிபம் வீணாகிவிட்டது, இந்த
இந்த வாலிபத்தில் இதை செய்து கொள்ளுங்க, அதை செய்து கொள்ளுங்க, இதை சாதிச்சு கொள்ளுங்க, அதை சாதிச்சு கொள்ளுங்க. எத்தனை அப்பா அம்மாக்கள் சொல்லியிருப்பான், எத்தனை அப்பா அம்மாக்கள் சொல்லியிருப்பான், இதெல்லாம் கணக்கெடுத்தோமா? அன்பான ஒரு மனிதன் வாலிபத்தில் செய்கின்ற நல்லவர்கள் இருக்கிறதே, அந்த நல்லவர்களுக்கான கூலியை வயோதிபம் அடைந்து அவன் செய்ய முடியாத காலத்தில் படுக்கையில் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அம்மா வெளியே கொடுப்பான். எந்த குறை வைக்காமல் கொடுப்பான். எனது பேச்சு அவருடைய வாலிபத்தில் ஒருவர் அகழ்ச்சியாக வாலிபத்தில் அகழ்ச்சி எழுப்பி 11 ரக்காத்து தொழுகிறார். வயதாகி தோலெல்லாம் சுருங்கிட்டு முதுகெல்லாம் போடிட்டு இடுப்பு வலி முழங்கால் வலி படுத்தா எழுப்ப முடியல, உட்கார்ந்தா எழுப்ப முடியல, நிலத்துல உட்கார கஷ்டம். இப்ப அந்த அவர்கள் சித்தி கொள்ள ஏதாவது கவலைப்படாது. 11 ரக்காத் எழுதி தொழுதன்னா இன்றைக்கு சுபம் ஜமாத்து பள்ளிக்கு போக கஷ்டமா இருக்கிறது, படுக்கையில கிடந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். அன்பானவர்களே, எப்படி வாழ்வதில்லை தகஜத்துல முசப்த வேண்டியமா ஜமாத்தோட தொழுதாரோ அவர்கள் நம்பி தவறான தொழுதாரோ அந்த அவருடைய வயோதிபத்தில் அந்த படுக்கையில் வடிக்கின்ற கண்ணீரை வைத்திருப்பான். வயதாகி வாலிபர்கள் எல்லாம் நாளை வறுமையிலே சமாளிக்கும் எந்த நிலையில் சூரியனின் சமீபத்தில் ஒளி ஓடும் வேலை வெள்ளத்தில் மூழ்கி இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கணவனை பார்த்து மனைவியை பார்த்து கணவன், பாப்பாவை பார்த்து மகன், அம்மாவை பார்த்து மகன், மகனை பார்த்து பாப்பா, நானா தம்பி, நண்பர்கள் எல்லாரும் பார்த்து எல்லாரும் திரண்டோடு யாரும் யாரோடையும் பேசிக்கொள்ள மாட்டாங்க. நான் தப்புனா போதும்னு நினைப்பான். எந்த அளவுக்கு இந்த முழு உலகத்தில் உள்ள மக்களையும் அவ்வாறு ஈட வைத்து சரி நான் தப்பிரமுண்டு மனிதன் யோசிப்பான். அந்த அளவுக்கு மனிதன் யோசிப்பான். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் 7 கூட்டத்தார்கள் அல்லாஹ் கொடுப்பார். அந்த 7 கூட்டத்தார்கள் கூட்டம் யார் தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குகின்ற வளர்ந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை பருவம் மஸ்ஜிதுக்குள்ளே தொழுகையோடு நல்ல அமல்களோடு இபாதத்தோடு குர்ஆன் திலாவத்தோடு திக்ர் ஸலவாத்தோடு நல்ல மனிதர்களோடு நல்ல அமல்களோடு அப்படி வளர்ந்த வாழ்க்கை மதசபைகளை வாழ்க்கை. அன்பானவர்களே, இவருடைய வாழ்க்கை எங்க போகுது? முழுக்க மதரசாவுக்குள்ள போகுது. நிச்சயமா சத்தியம் அன்பானவர்களே, நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் இந்த பிள்ளைகள் நிற்பார்கள். அந்த பிள்ளைகள் லிஸ்ட்ல எங்கட பிள்ளைகளும் நிற்கிறது. ஏன் பிள்ளை நிற்கிறது? நாளை மறுமையில அந்த அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் கம்பீரமா முத்துநிலையில ஏந்த பிள்ளைகள் நெஞ்ச நிலத்தி காலி பிள்ளைகளை பார்ப்போம் உட்கார்ந்து நிற்கிறது. ஆசைப்பட பெற்றோர்கள் வாலிபர்கள் ஆசைப்படணும். நானும் அப்படி என்ன செய்யறது? நேரத்தை காலத்தை இபாதத்தோடு மஸ்ஜிதோடு தொழுகையோடு தீனோடு வாலிபம் சாதாரணமான பருவம் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த எதையும் சாதிக்கக்கூடிய எதையும் வெல்லக்கூடிய இந்த வாலிபத்தில்
எந்த பெரிய சவால் வந்தாலும் கொண்டு எடுத்துக் கொள்ளும். இது பொருத்திய பருவம் என்று நான் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய ஆரம்ப காலம் சிறுபரால் அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மின் பஅதி வக்தின் குர்வா அல்லாஹ் சொல்றான் மின் பஅதி வக்தின் குர்வா வாலிப பருவம் அது பலம் பொருந்திய பருவம். ஒரு வாலிபன் நினைச்சா அவனால முடியும். தஹஜ்ஜுல 11 ரக்காத் தவறாம மௌத்து 5 நேரம் மஸ்ஜிதுல சஃப்ல வந்து நின்று அவ்வளவு தக்பீரோட பல ஒரு வாலிபன் நினைச்சா முடியும். தீனோட வாழ்வதற்கு ஒரு வாலிபன் நினைச்சா அவனால தாராளமா தாடியோடு வாழ்க்கையுடைய தாடியை காண நபியுடைய சுன்னத் படிப்பது தாடியை காண ஒட்ட வைக்கிறாங்க. வாழ்க்கையில் பார்த்தா வயோதிகள் வலிச்சு கொள்வாங்க. நபியோடையே ஒட்டி இருந்து நபி மௌத்தா போன பின்னாலேயும் நபியோட இருந்த ஒரு சுன்னத்தை காணுகிறார். நபிக்கு குடும்பமாக நபியோடு பிரியாத சுன்னத்துகள் இருக்கிறது. அந்த சுன்னத்தின் முதன்மை நபியோடு பிரியாத எத்தனை வாழ்க்கைகளை பார்க்க மோகத்தில் கீழே போனான். முந்தியெல்லாம் சித்திரம் ஓவியம் வரைஞ்சாத சபத்திலையும் வெள்ளை கால்களை வரைந்தார். இப்ப தலையிலையும் தாடியை வரைந்தார். மண்டையில ஃபுட்பால் அன்பானவர்களே முடியெல்லாம் ஒரு மாதிரி கப்பி மாதிரி இருக்கு. என்னும் பலர்கள் வந்து தலையில குடிக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. வாழ்க்கையில தலையை வெட்டுங்கள். அவர்களுடைய ஆடை அவர்களுடைய நடை உடை பாவனைகள் படுவாசம். சஹீஹ் புகாரியோட ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார். இவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆடை வெட்டினார். அந்த ஆடை எப்படி இருந்தது என்று சொன்னால் காவி நிற காவிகள் அணியக்கூடிய ஆடை. காவி நிறந்த காவிகள் அணியக்கூடிய முறையோட ஆடை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆடையோட அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துட்டோட சொன்னாங்க இன்ன ஹாதிஹி தியாபில் குஃபார் ஃபலா தல்பஸ்ஹா. நீ உடுத்திருக்கிற இந்த உடுப்பிலேயே இது எப்படி உடுப்பு தெரியுமா? இது காபிகள் உடுக்கிறத போல உடுப்பு. இது அவங்க உடுக்கிறாங்க. நீ ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் நீங்க யாரை உடுக்க கூடாது. கலட்டி வீசுங்க. நான் உடுக்க அன்பான கொஞ்சம் யோசிப்பார். எப்படியெல்லாம் உடுக்கிறோம்? மூக்குத்தி உடுக்கிறாங்க. மூக்குத்தி காது உடுக்கிறாங்க. கையில கை செய் கழுத்துல செய். பொம்பளையா பொம்பளைதான் நகை போட்டு அலங்கரித்து கொண்டிருப்பான். அன்பானவர்களே அல்லாஹ் பாதுகாக்க இந்த உடுப்புல யார் உடுப்பு தெரியா? இந்த மூக்குத்தி போடுறது, காது போடுறது, கைக்கு செயின் போடுறது, கழுத்துக்கு செயின் போடுறது, கட்ட கல்சல் அடிக்கிறது, கொடை வளர்க்கிறதுக்கு இதெல்லாம் யார் உடுக்கிறாங்க? இந்த முடிவெட்டெல்லாம் யார் வைக்கிறாங்க? அந்நிய மக்கள் வைக்கிறாங்க. யார் அந்நிய மக்களுக்கு ஒப்பாக்குவாங்களோ அவங்க உருவாக்கினார். அவங்க நம்மளா தெரியல. நான் சொல்றேன் ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு பாருங்க. எங்களோட வாழ்க்கையில் நிலைமை யோசிச்சு பாருங்க.
அந்நிய மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக வாழக்கூடிய சகோதரர்களோட அந்த வாய்ப்பு பிள்ளைகளோட சேர்ந்து எங்கட வாய்ப்பு பிள்ளைகளை பார்க்க ஒரு மனுஷன் எந்த மார்க்கத்தில் இருப்பது தெரியுமா? அவர்கள் நன்மை இந்த மார்க்கத்தில் இருக்கிறாரோ அந்த மார்க்கத்தில் அதனால அவர்கள் யார் யாரோட சேர்ந்த பார்த்துக் கொள்ளுங்க. அன்பானவர்களே, வாசம் கேட்குது. பள்ளிக்கு முன்சத்துக்கு வராத வாலிபன் எதற்காக கொடிய அவனோட கட்சி, அவனோட பவர், அவனோட பேச்சு, அவனோட நடை, அவனோட அழகு, அவனோட குறுக்கேறிய உடல், அவனோட உற்சாகம், அவனோட வேகம், இது எல்லாமே குடி தோண்டி விதைக்கப்பட்டு விட்டு அவன் எங்க இருக்கிறான்? கிரௌண்ட்ல இருக்கிறான், மியூசிக்கல் ஷோல இருக்கிறான், டான்ஸ் ஆக யார் காட்டுகிற வழிமுறை? யார் காட்டுகிற வழிமுறை? திருமண வீடுகள் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் செய்யும் அட்டாசங்கள், அநியாயங்கள், அற்புதங்கள் அந்த ஊர் முழுக்க பாட்டு. ஒரு ஊர்ல கல்யாணம், முழு ஊருக்கு பாட்டு போறான். பாட்டு, டான்ஸ். பாடசாலைகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விக்கக்கூடிய இடங்கள், அந்த இடங்கள்ல வாழ்க்கைகள் அந்நிய பெண்களை பார்க்கிறது, பேசுகிறது, நக்கலடிக்கிறது, சொல்லுகிறது, லுக்குகிறது, இப்படி நிறைய கணக்கு வழக்கில் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. ஏதோ தாராய்க்கு தக்க வாழ்க்கை கழிக்கிறாங்க. ஒரு புதுசா ஒரு படம் வெளியாகிருந்தா, இந்தியாவுல தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த கலாச்சாரம் எங்களோட ஊர்களுக்குள்ளேயும் நாடுகளுக்குள்ளேயும் குடியிருக்கிறது. காசு செலவழிச்சு அந்த படத்தை முதலாளா போய் பார்க்கறதுக்கு வாய்ப்புகளை அடிச்சு கொண்டு போறாங்க. சினிமா தியேட்டர்களுக்கு போட்டு கொண்டு போய் இந்த வாய்ப்புகள், மியூசிக்கல் ஷோக்கு போட்டு கொண்டு போய் இந்த வாய்ப்புகள், பெண்களை ஹராமான பாதையை பார்ப்பதற்கு போட்டு கொண்டு போகின்ற வாய்ப்புகள், எந்த நேரமும் ஸ்மார்ட் போனின் பாதத்தில் மோதி கிடக்கின்ற வாய்ப்புகள், பெரும்பான்மை சகோதரர்களோடு நட்பு வட்டாரம் என்று சொல்லிக் கொண்டு அவர்களுடைய கலாச்சாரங்களில் பின்னி பிசை மது கொண்டாட்டங்களில் மது குடியர்களாக, மது பிரியர்களாக மாறிய நமது வாழ்க்கைகள் மஸ்ஜிதுக்கு வருவது ஏன் கஷ்டமாக இருக்கிறது? ஏன் பாரமாக இருக்கின்றது? வெள்ளிக்கிழமை பார்க்கிறேன், ஜுமாவுடைய கடலை நிறைவேற்றி ஒரு நாளைக்கு வயோதிபர்கள் அந்த ஊர்ல உள்ளவங்க அவங்க தான் உண்டாக வாலிபர்கள் மட்டும் ஜுமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்திருக்கிறாங்க. வந்ததில்லை என்றால் நான் முன்னால் சொன்ன அந்த கூத்தாட்டங்களில், அந்த களியாட்டங்களில் இவங்க லிஸ்டில் இருக்கிறாங்க. மதுக்கு போதை எல்லாத்துக்கும் அடிமையாக அன்பார்களே, இந்த வாலிபர்கள் எப்ப திருந்தி வருந்தி அல்லாஹ்வை பயந்து தீனுடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பார்களோ அப்பதான் நாங்க தலை நிமிர்ந்து வாழ, முஸ்லிம் சமூகம் தலை நிமிர்ந்து வாழ முடியும். இல்ல இதே போக்குல போவோம் என்று சொன்னால் கூடிய சீக்கிரத்தில் இந்த வாலிபர்களுடைய வாப்பாமார்கள் அந்நியர்களுடைய காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கப்படுவார்கள், நசுக்கப்படுவார்கள், உரிமைகள் பறிக்கப்படும், எமது மத சுதந்திரம் இல்லாமல் இப்படியே வாழ்க்கை போவார்கள்.
சில பேர் நினைக்கிறது உடையோ வாலிபர்கள் தான் பேசு வேறொரு இந்த வாலிபர்கள் மட்டுமா பாவம் மற்றவர்கள் பாவம் செய்ய அடிக்கடி சொல்றது இந்த வாலிபர்கள் ஏன் இந்த வாலிபர்கள் தலைப்பு தேர்ந்தெடுக்கிறீங்க வேறொரு தலைப்பு இல்லையா அன்பானவர்களே ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்கள் தனியாக வழி நடத்தினார் அவர்களை குறிப்பாக்கினார் அவர்களை குறிப்பாக்கி பேசியிருக்கிறார்கள் பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் யா மாஷா ஷபாப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை குறிப்பிட்டு பேசினார் வாலிபர்களே மணி ததாஅக்கும் பாஅக்கும் فإنه أغض للبصر وأحسن للفرج صلى الله عليه وسلم வாலிபர்களே உங்களுக்கு திருமணம் முடிக்கின்ற பலம் சக்தி உடல்ல இருக்கு அதற்கான வசதி இருக்கு சொன்னால் நீங்க திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் فإنه أغض للبصر அதுதான் உங்களோட கண்ணை பாதுகாக்கும் ஹராமான பார்வை அந்நிய பெண்களை பார்க்கிறது ஸ்மார்ட் போன்ல ஹராமான வீடியோஸ் பார்க்கிறது இதற்கு உங்களை பாதுகாக்கிறது எது திருமணம் ஹலாலா சுன்னத்தான நபி வழி அழகான முறை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அது உங்களுடைய கண்ணை பாதுகாக்கும் கண் பாதுகாக்கப்பட்டு விட்டால் கற்பு தானாக பாதுகாக்கப்படும் அடுத்தது சொன்னாங்க உங்களோட கற்பும் அபத்தையும் பாதுகாக்கும் இல்ல வாலிப வயது அடங்கி உடல்ல சக்தி இருக்கி அழகான முறையில சம்பாதிக்கிறீங்க அப்படி இருந்தும் திருமணம் முடிக்கிறது என்று சொன்னால் பாவத்துல போய் சொல்லுங்க கண்ணை பாதுகாத்துக் கொள்ள மாட்டீங்க கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கஷ்டம் எங்களுக்கு தெரியும் நாம வெளியே இறங்கினா பஜார்ல இறங்கினா எவ்வளவு பாவங்கள் கண்ணை பொத்திட்டு தான் போவேன் கண்ணை திறந்தோம் என்றால் என்னுடைய ஈமானுக்காக கண்ணு மூடுறோட உயிர்க்காக இந்த நிலைமையை நாம் வாழ்றோம் வாலிபர்கள் கண்ணை பாதுகாக்கணும் அந்த வாலிப வயது வந்து விட்டால் அந்த வாலிபர்கள் அதற்கு சக்தி பெற்று விட்டால் அவருக்கு ஒரு தொழில் உழைப்பு வசதி இருக்கும் என்றால் அவர் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி திருமணம் முடிக்க இயலாது வாலிபர் சக்தி நல்ல தொழில் இல்லை வசதி இல்லை திருமணம் முடிக்கிற அளவுக்கு போதா காணா வாழ்க்கையில லைஃப்ல இன்னும் செட்டில் ஆகல அப்படி ஃபீல் பண்ற வாலிபர் நோம்பு முடிக்கட்டும் என்று சொன்னார் நோம்பு முடிக்கட்டும் இல்லைன்னா கஷ்டம் ஏழாவது தப்ப வழி இல்லை அதனால ரெண்டு வழிகளை சொல்லி காட்டுவாங்க வாலிபர் உங்களோட ஈமான கண்ணை நீங்க பாவத்துல விபச்சாரத்துல போய்விடக்கூடாது இந்த வழிமுறை அவங்களோட மஸ்ஜிதுல 70 வாலிபர்கள் இருப்பாங்க. அந்த 70 பேருக்கு என்ன பேர் தெரியுமா? குர்ரா. குர்ராக்கள் வாலிபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து வாலிபர்கள் மஸ்ஜிதோட இருப்பாங்க. எந்த அளவுக்குண்டா அவர்களை பற்றி அவங்களோட ஊட்டாக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த வாலிபர்கள் அந்த ஊட்டாக்கள் நினைப்பாங்க நம்மளோட பிள்ளைகள் எல்லாம் பள்ளியில இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பள்ளியில உள்ள
அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் நினைக்கிறாங்க, இந்த 70 வாலிபர்களும் வீட்டில் இருக்கிறார்கள். பள்ளியில் உள்ளவர்கள் இந்த வாலிபர்கள் தான் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 சாராரும் நினைக்கிறத போல அந்த வாலிபர்கள் பள்ளியிலையும் இல்லை, வீட்டிலையும் வேற எங்கேயோ இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க தெரியுமா அன்பானவர்களே? எங்கே இருக்கிறாங்க தெரியுமா அன்பானவர்களே? மார்க்கத்தை பற்றி தெரியாது, குர்ஆன் தெரியாது, அந்த மக்களிடத்தில் சென்றிருப்பார்கள். அந்த மக்களுக்கு குர்ஆனை படித்துக் கொடுப்பார்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். இதுதான் அவர்களுடைய வேலையாக. அந்த வாலிபர்கள் அதிகம் நேசிச்சாங்க. அந்த வாலிபர்கள் ஒரு சிலருக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 70 பேரை சேர்த்து இன்னொரு ஊருக்கு ஜமாத் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு போய் மார்க்கத்தை படிச்சு கொடுத்தாங்க. அந்த 70 வாலிபர்களும் அந்த ஊருக்கு போனாங்க. போற வழியில அந்த 70 வாலிபர்களையும் கொன்றுட்டாங்க. அந்த 70 வாலிபர்களையும் காபிர்கள் கொன்றுட்டாங்க. அந்த காபிர்கள் கொண்டதோட ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையில குனூத்துன் நாஸிலா அந்த கொண்டவர்கள் அந்த வாலிபர்களை, அந்த தாய்மார்களை, அந்த வார்த்தையை படித்த அந்த வாலிப பிள்ளைகளை கொண்டதின் காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொள்ளாமே சுபஹ் தொழுகையில குனூத் போட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து 15 நாட்கள் நபியுடைய உள்ளத்தில் அந்த வாலிபனுடைய கவலை அப்படியோ இருந்து கொண்டே இருந்தது. 15 நாட்கள் தொடர்ச்சியாக அவர்கள் கொண்டவர்களாக நாசமாக்கப்பட்டு வாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து வாலிபர்கள், எங்கள் காலத்து வாலிபர்கள் கூட்டாக நினைச்சு இருப்பாங்க. மகன் படிக்க போகிறார், மகன் கிளாஸ் போகிறார், மகன் பக்கத்தில் கல்யாணத்துக்கு போகிறார், அல்லது மகன் சாட்சியை கொடுத்து போகிறார். கூட்டாக நினைச்சு இருப்பாங்க. மகன் எங்க நிற்பார்? மதுபான கடையில் அல்லது அவர் விரும்புகின்ற ஒரு பெண்ணோடு பேசி கொண்டிருப்பார். இது நம்மளோட வாழ்க்கை. அந்த காலத்து வாழ்க்கைகள் கூட்டாக நினைப்பாங்க. பள்ளியில் உள்ளவங்க நினைப்பாங்க. வீட்டிலிருந்து அவங்க போய் மக்களுக்கு மாற்றத்தை படிச்சு கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த காலத்து வாழ்க்கைகள் என்ன நிலைமையா? பர்வான குளிக்கிறதுக்கு அந்த பர்வான குளிப்புக்கான கட்டளைகள் என்ன என்பதை தெரியாத வாழ்க்கை. ஜுமாவுடைய இடத்தில ஜுமாவுடைய பிரசங்கத்தை வந்து அமர்ந்து இருந்து கேட்காமல் வெளியே உட்கார்ந்து வெளியே கதையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீட்டை பேசிக் கொண்டிருப்பவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய கடமைக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள். நீங்கள் மாமாவெல்லாம் நினைச்சிருப்பாங்க, உள்ள போய் புருஷன்ல இருந்து பயான் கேட்டு வந்து நமக்கு பயான் சொல்றதெல்லாம் சொல்லணும். ஆனா இந்த உள்ள கடைசியில இருந்து தொங்கல் இருந்து கரைச்சு கொண்டு வந்து தக்பீரை கட்டும் போது ஓடி இருந்து தட்டி அல்லாஹ் பாதுகாக்கிறான். இதை பெற்றோர்கள் பார்க்கிறது, பெரியவர்கள் பார்க்கிறது. இந்த வாழ்க்கைக்கு கட்டமைக்கப்பட்டவர்களாக காடைகளாக வாழ்ந்து கொண்டு போயிருப்பார்கள். ஆனா ஒவ்வொருத்தரும் குற்றம் விஷயப்படுவார். அன்பானவர்களே, ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூரு கதமு ஆதம யௌமல் கியாமத் மின் இன்தி ரப்பி ஹத்தா யுஸ்அல் அன் அர்பஇ. நாள மறும நாள்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முன்னிலையில இந்த மனிதர்களுடைய பாதங்கள் அசைக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கும்.
எதுவரைக்கும் என்றால் حتى يسأل عن أربع நாலு விடயத்தை அங்கே கேட்கப்படும். அந்த நான்கு கேள்விகள் கேட்கப்படும். அதுல முதலாவது அவனுடைய வாழ்நாள் அதை அவர் எப்படி கழித்தார், அவனுடைய சிறு பராயம் எப்படி இருந்தது, அவனுடைய வாழ்க்கை பராயம் எப்படி இருந்தது, அவனுடைய மூளையால் எப்படி இருந்தது, அவன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் அவனுடைய வாழ்நாள் அதை அவர் எப்படி கழித்தார். இந்த வாழ்நாளை பற்றி கேட்கின்ற கேள்வி உள்ளுக்குள்ள வாலிபமும் உள்ளடங்கி விடும். இருந்த போதிலும் வாலிப பருவம் சாதாரண பருவம் அல்ல என்பதை எடுத்து காட்டுவதற்கு அடுத்த கேள்வியை சொன்னார்கள். அவனுடைய வாலிபம் பருவ வயதை அடைந்த நான் முதல் 40 வயது முடிகின்ற வரை அவர்களுடைய வாழ்க்கை. சில பேருக்கு 10 வயசுலேயே பருவ வயது அடைந்துருவார், சில பேர் 13 வயதில் பருவ வயது அடைந்துருவார், சில பேர் 15 வயது அடைந்த பருவ வயதுதான். 15 வயதில் இருந்து 40 வயது முடிகின்ற வரைக்கும் வாழி. இந்த வாலிபம் பராயத்தில் உனது கொள்கை என்பது அஞ்சு நேரம் பார்த்து சொல்லப்பட்டது. நீ வாலிபனாக இருந்தால் முன் சமூகத்துக்கு வந்து நின்று தொழிலாயா, முன் பின் சுண்ணத்துகள் தொடர்பட்டனா, நபியுடைய வாழ்க்கையை பேசினாயா, சும்மா தொழுகைக்கு நீ வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்காமல் மஸ்ஜிதிலே சபையிலே நின்று தொழுதாயா. விசேஷமான தலையாக இந்த கேள்வி சரியான பதில் வைக்கவில்லை என்றால் அந்த காலம் சுமையேடா, அசைக்கேடா, தூக்கேடா. அதுக்கு அடுத்தது 3வது கேள்வி அவருடைய பலம். من أين اكتسبه وفيما أنفقه. ஒரு பணத்தை எங்க இருந்து பெற்றுக் கொண்டால், சம்பாதித்துக் கொண்டால், எப்படி செலவழித்தார். வாழ்வுகள் முன்னேற்று இந்த வெள்ள அடக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அதிகமான கணிசமான வாழ்வுகள் அவர்களுடைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தனது பணத்தை போடுறாங்க, தந்த சம்பளத்தை போடுறாங்க, தந்த வீட்டில் அந்த வாகனத்தை எடுக்கிறாங்க, எடுத்துக்கொண்டு வீடு வீடா வசித்திருக்கக்கூடிய அந்த வயல்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். ஆடை இல்லாத அந்த மக்களுக்கு ஆடையை கொடுக்கிறார்கள். தண்ணியை அகப்பட்டு சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறார். நாங்களும் செய்ய எங்கேயோ தாண்டலுக்கு இங்கேயே கவலைப்படணும் யோசித்துக் கொண்டு விட்டுக் கொண்டு இருக்கக்கூடாது. பலஸ்தீன்ல தான் அணி, பலஸ்தீன்ல தான் நாசம். அங்கனால உயிர் கொத்து கொண்டா போகுது, அங்க உள்ள மக்கள் கொத்து கொண்டா அவர்களாக இடம்பெயர்கிறார்கள் என்று பார்த்து விட்டு கணக்கில்லாமல் பொறுப்பில்லாமல் கவலை இல்லாமல் அமர்ந்திருந்தோம். வீண் வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். எமது விளையாட்டுகள், கூத்துக்கள், ஸ்மார்ட் போனில் பார்க்கின்ற அந்த பாதைகள், அந்த படங்கள், பாடங்கள் இதுவெல்லாம் நிறுத்தப்படவில்லை. அப்படியே இருந்து கொண்டிருந்தோம். எமது நாட்டிற்குள் நாடு காணாத, வரலாறு காணாத இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வந்திருக்கிறது. இதிலும் படிப்பினை பெறாமல் எங்கேயோ இருந்தாங்க. நம்மளுக்கையா தண்ணி கிடக்கு நீங்கள் விட்டு சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பு, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பு. ولكن نحن من العذاب العظيم والعذاب الاكبر لعلهم يرجعون. اللهم صل الله سبحانه وتعالى يقول நான் அவர்களுக்கு பல சோதனைகளை
மறுமையுடைய சோதனைக்கு முன்னால், பெரும் ஆபத்துகளுக்கு முன்னால் உலகத்தில் சின்ன சின்ன சோதனைகளை நாம் கொடுத்தோம். எதுக்காக தெரியுமா? இவர்கள் என்னிடத்தில் நீண்டு வர வேண்டும், என்னை நாட வேண்டும், என்னை அடைய வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர், சிந்தனை, அன்பு நிறைந்த மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சோதனைகளை அடுக்கடுக்காக தந்து கொண்டு சோதித்துக் கொண்டுதான் இருப்பார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய அனைத்த நிவாரணங்களை அள்ளி கொடுப்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே நமக்கு வாழ்க்கை செய்வார். முன்மாதிரியான குர்ஆன், முன்மாதிரியான இந்தமா, முன்மாதிரியான வாழ்க்கையாக, எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இந்த பூமியை வாழக்கூடிய வாழ்க்கை நாம் முன்வருவோம். மஸ்ஜிதிலே சுபா தொழுகை முன்னிப்போம். மக்களுடைய அந்த தேவைகளை தேடுவோம். மக்களுக்கு என்ன சேவைகள் செய்ய வேண்டும் என்று கண்டறிவோம். அதை செய்து கொடுப்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளிமயமான வாழ்க்கையாக நமது வாழ்க்கை, நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளுடைய வாழ்க்கையை மாற்றி தருவார். அல்லாஹ் கூறுகிறான், இன்னஹு ஃபித்யத்துன். வெள்ளிக்கிழமையில மதரசா பிள்ளைகள் எல்லாம் எப்படியும் சூரத்தா ஓதிப்பான், சூரத்தா ஓதிப்பான். அதிகமா மதரசாவுடைய ஓதிப்பான். நிறைய பேர் மதரசா பிள்ளைகள் இல்லாதவர்கள், நிறைய மக்கள் சூரத்தா ஓதுவதை இந்த சூறாக்காக அல்லாஹ் பேசுகிற வாசகம் யார் தெரியுமா? அவர்கள் வாய். இன்னஹு ஃபித்யா. அல்லாஹ் கூறுகிற அவங்க யார் தெரியுமா? அவர்கள் வாய். எப்படிப்பட்ட வாய்கள்? ஆமனு பிரப்பி, ஆமனு பிரப்பி. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஈமானை உள்ளத்தில் சுமந்த வாய்கள். அவருடைய ஆசா வாசங்கள் தான் ஒதுக்கி வைக்கிறது. எப்படிப்பட்ட வாய்ப்பு? தக்கியானோஸ் என்ற கொடுங்கோல் ஆட்சியாளர் அரசன், இவங்க ஈமான விடணும் என்பதற்காக இவங்களை வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார், வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார். நாங்கள் ஈமான விட மாட்டோம், எங்களோட குடும்பத்தை பிரிக்கிறோம், எங்களோட நண்பர்களை பிரிக்கிறோம், எங்களோட ஊரை பிரிக்கிறோம், எங்களோட உடமைகளை பிரிக்கிறோம், அனைத்தையும் கொடுத்துட்டு நாங்க எங்களை ஈமான பாதுகாக்கிறதுக்காக வெளிக்கிழமை செல்கிறோம் என்று சென்ற ஒரு ஜமாத் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அல்லாஹ்வை ஈமான் கொண்டதால் அந்த தியாகங்களை மேற்கொண்டார்கள். அவர் ஆசா பாசங்களை விட்டாங்க, அவர் ஆசா பாசங்களை விட்டாங்க. விட்டு போட்டு தீனிப்படி வாழ்வதற்கு முன்னதாக அதனால அவர்களுக்கு நாம் நேர்வழியை தொடர்கிறோம். அவங்க எடுத்து வைக்கிற எட்டுக்கள் எல்லாம் வெற்றியின் பக்கம், விழிவின் பக்கம், ஒரு சாதனையின் பக்கம், உலக வரலாறு காணாத அதிசயத்தின் பக்கம். இன்றைக்கு போற்றப்பட்டு புகழப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சூரா கஹ்ஃபிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினத்திலும் ஓடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கையுடைய வரலாறு. அப்படிப்பட்ட முன்மாதிரியான வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை எமது ஆசா பாசங்களை விட்டு தூரமாக வேண்டும். படம் பார்க்கிறதை நிப்பாட்டணும், காபிர்களை போல ஆடைகளை நிப்பாட்டணும், கையில உள்ள செயினை கலட்டணும், கழுத்துல உள்ள மாலையை கலட்டணும், கட்ட கலசாத மாற்றணும், தலைமுடி கட்ட மாற்றணும், தலையில தொப்பி, முகத்துல தாடி, அழகான ஆடை, முழுமையை மறைக்கக்கூடிய ஆடை, கண்ணியமான ஆடை நாம் மாற வேண்டும். எல்லாத்தையும் விடணும், மியூசிக்கல் ஷோவை விடணும், மது போதையை விடணும், பெண்களுக்கு பின்னால் அழைக்கின்ற அந்த அழைத்தல்
அந்த திருச்சல், அந்த காதல் என்ற மாய வலை வெளியே வரணும். இதெல்லாம் வெளியே வந்து இந்த வாசல், இந்த வாய்ப்புகளை போல நாம் எங்களுடைய நேரத்தை காலத்தை விவாதத்துக்காக ஒதுக்கணும். அவர்கள் தன்னுடைய இன்றைக்கு மஸ்ஜித், அந்த வாய்ப்புகள், அந்த கஹ்வாசிகள் தன்னுடைய இடம் இன்றைக்கு மஸ்ஜித். அவர்கள் தன்னுடைய இடம் இன்றைக்கு வரலாற்றில் பெரிய பிரபல்யமான முழு உலக நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களும் போய் பார்க்கக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய, படிப்பினை பெறக்கூடிய இடமாக மாறிவிட்டது. அதனால் எங்களோட மஸ்ஜித் மாறணும், எங்களோட ஊர் மாறணும், நாங்க மாறணும், வாலிபர்கள் மாற. இமாம் ஹாக்கிம் முஸ்தத்ரக்ல, இமாம் பைஹகி ஷுஅபுல் ஈமான், இமாம் அஹ்மத் முஸ்னத்ல பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸோட இந்த ஜும்மாவுடைய புத்தகத்தை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு அந்த நேரம் يغتنم خمسا قبل خمس، يغتنم خمسا قبل خمس. இந்த மூன்று இமாம்மார்கள் பதிவு செய்கிறார்கள். 5 விடயத்தை வாரத்துக்கு முன்னால் 5 விடயத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்ச முதல் விடயம் என்ன தெரியுமா? நீங்க வயோதிபராக ஆகுவதற்கு முன்னால், உங்களுக்கு 40 வயசு தாண்டுவதற்கு முன்னால், உங்களோட வயசு 40 எட்டுவதற்கு முன்னால் நீங்க தொழுகையாளியாக வேண்டும், தீண்டாளியாக வேண்டும், சாலியாக அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள தக்வாதாரியாக வேண்டும். يغتنم خمس شباب. الكذب والصحة والصلاة. நோயாளியாவதற்கு முன்னாலே உங்களோட ஆரோக்கியம், அதுக்கு அடுத்தது செல்வம், வசதி, அல்லாஹ் தந்திருக்கிற செல்வம், பணம், பேலன்ஸ், சொத்து. இந்த சொத்தை இழந்து போவதற்கு முன்னால செலவழிக்க, அள்ளி அள்ளி கொடுக்க. நிறைய பேருக்கு கோடான கோடி பெருமதியான வீட்டில் இருந்தவங்க இன்றைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற இடமாக வசதி கொடுக்க தாராளமா இடம் இருக்குது, ஆனா கொடுக்க இல்லை. இப்ப கவலைப்படுறாங்க, இப்ப தனக்கே இந்த வழி இல்லாத சாப்பாடு முறப்பாடு பண்றாங்க, சாப்பாடு முறப்பாடு பண்றாங்க. பலாயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போற வசதி மனசு. அன்பானவர்களே, அடுத்தது 4வது விடயம் கோயில் நேரம். நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரம், அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தை வசதிக்கு கொடுங்க, நிர்வாகத்துக்கு கொடுங்க, ஊர் மக்கள், ஊர் பெரியார்களுக்கு கொடுங்க, உலகங்களுக்கு கொடுங்க, நல்ல சீர்திருத்தவாதிகள் தவத்துடைய பணியை உழைப்பு செய்யக்கூடிய மக்களுக்கு கொடுங்க. அந்த நேரத்தை ஒதுக்குங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட உசு அது போறதுக்கு முன்னால இருக்கிற உயிரை சரியா பயன்படுத்தணும். உங்களோட வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பக்கூடிய பலமான சக்தியான உம்மாவியான வாலிபர்களாக, அந்த வாலிபர்களை வழிநடத்தக்கூடிய சிறந்த எடுத்துக்காட்டான வயோதிபர்களாக நம் அனைவர்களையும் மகிழ்ச்சிப்பானாக. எங்களுடைய பாவங்கள் அனைத்து மன்னித்து யா அல்லாஹ் எந்த
அல்லாஹ் முன்னுக்கு வந்து முழு நன்மைக்கு பலரும் அழைக்கப்பட்டு அழைப்பு செலுத்தி அல்லாஹ் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சாதாரண சூழ்நிலை சாதாரண சூழ்நிலையாக மாற்றுவதை அந்த அசாதாரண சூழ்நிலை காரணத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவும் இருக்க இடமும் அழகாக கொடுத்து அவங்க இருந்தவரை சந்தோஷமா இருந்தவருக்கு அதிகமா நிம்மதியை நீ உதவி செஞ்சிருக்காங்களா அதுல ஒரு உயிர்களை கொடுத்திருக்காங்களா அவங்களுக்கு சங்கீதத்துடைய நன்மையை கொடுத்திருக்காங்களா அவங்களுக்கு சங்கீதத்துடைய நன்மையை கொடுத்திருக்காங்களா மதரசாவுடைய மாணவர்களாங்களா இன்னும் கற்கக்கூடிய மாணவர்களாங்களா நெஞ்சுக்குள்ள சுமந்த மாணவர்களாங்களா அவர்கள் பொருந்தி கொண்டாங்களா அவர்களுடைய பெற்றோர்கள் பொருந்தி கொண்டாங்களா அந்த மதரசாவுக்கு பொருந்தி கொண்டாங்களா நடக்கிற அந்த துறைகளை யாரும் இல்லாமல் அவங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான சுத்தமான வெளிச்சமான வெற்றியான சுதந்திரமான வாழ்க்கை கொடுக்கிறாங்களா கேட்கிறவர்களெல்லாம் கேட்கிறதாக ஒரு செய்யாங்களா எங்க ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்தில் எத்தனையோ ஆசை இருக்கிறாங்களா எத்தனையோ தேவை இருக்கிறாங்களா எத்தனையோ பிரச்சனை இருக்கிறாங்களா எத்தனையோ கவலை இருக்கிறாங்களா அதெல்லாம் நீ நன்கறிந்தவர்களாங்களா எங்க உள்ளத்தை எங்களை நீ நன்கறிந்தவர்களாங்களா எங்க உள்ளத்தில் உள்ள அத்தனை தேவைகளையும் ஆசையும் லட்சியங்களை கனவுகளை கவலை இருக்கிறாங்களா அந்த வாக்கி சீக்கிரத்தில் நிறைவேற்றது எங்க கண்களை புரிய வச்சிருக்காங்களா எங்க உள்ளங்களை புரிய வச்சிருக்காங்களா இந்த மயில வச்சிருக்காங்களா அவன் நாங்கள் கேட்டதுக்கு மேலாக அதிகமாக சொல்லிருக்காங்களா தனிப்பட்டிருக்கியா அன்பால் அருளாத இறக்கத்தால் மன்னதால் வெளியேறாது என் அதிக தருளியாமா ஆனால் சமாளிக்க சத்தியமாய் சமூக சரணம் சத்தியமாக